வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் ஜிசிடி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். இந்த புது டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறதுனால உள்ள பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கிரமாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அது டைம் காம்ப்ளெக்சிட்டி. இந்த டைம் என்ன பண்ணோம், லெஸ் டைமில் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஜிசிடி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே நான் என்ன லாஜிக் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்ப்பீங்க அப்படின்னா, இப்போ 153 தான், அதாவது 153க்கும் 81க்கு தான் நான் ஜிசிடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வைங்களேன். முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பிக்கஸ்ட் நம்பரை ஸ்மாலஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஸ்மாலஸ்ட்டை பிக்கஸ்டாகவும் ரிமைண்டரை ஸ்மாலஸ்டாகவும் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போது இந்த ரெண்டையும் நான் வந்து மாடுலஸ் எடுக்கிறேன், அதாவது ரெண்டையும் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் எனக்கு கிடைக்கிற ரிமைண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிமைண்டர் 72 இருக்கும். ஓகே, ரிமைண்டர் என்னவாக இருக்கும், 72 இருக்கும். அதாவது 153 டிவைடட் பை 81 அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ ரிட்டர்ன் ஆகிற ரிமைண்டர் என்னவாக இருக்கும், 72 இருக்கும். இப்போது இந்த 72க்கும் 81க்கும் என்ன பண்ண போகிறேன், 72க்கும் 81க்கும் ரிமைண்டர் எடுக்க போகிறேன். ஓகேவா, சரி, அதாவது டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 81 72வால் நான் டிவைட் பண்ணேன்னு வைங்களேன். 81 72வால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன். நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 172 ஆர் 72. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் தி ரிமைண்டர் ஆஸ் 9. ஓகே, அது என்ன பண்ணும் அப்படின்னா 9 ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ ரிமைண்டர் 9 இருக்குது பாருங்களேன். இப்போ இந்த 9ஐயும் இதில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் நம்பர், அதாவது பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்க ஸ்மாலஸ்ட் நம்பர், அந்த நம்பருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். இப்போ கிடைக்கிற ரிமைண்டர். ஓகே, ஸோ இப்போது 72வை நான் 9ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வைங்களேன். 8 9s are 72. அப்போ ரிமைண்டர் என்னவாயிரும், 0 ஆயிரும். அப்போ என்னவாயிரும், ரிமைண்டர் 0 ஆயிரும். ஓகேவா, ரிமைண்டர் என்னவாயிரும், 0 ஆயிரும். இங்கே இருக்கிற அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது, 9. அப்போது 153க்கும் 81க்கும் காமன் டிவிசர் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, 9. காமன் டிவிசர் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, 9. ஓகே, ஸோ என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 153ஐ முதல்ல என்ன பண்ணணும், 81ஆல் டிவைட் பண்ணணும். ரிமைண்டரை எடுத்துக்கோங்க. அந்த ரிமைண்டரை வச்சு, அதாவது நம்பரை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ஓகேவா, ஸோ 72 வருது. 72 இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 81ஐயும், அதாவது ஃபர்ஸ்ட்டில் இருந்த ஸ்மாலஸ்ட் நம்பரையும் கிடைச்சிருக்க ரிமைண்டரையும், ஓகே, இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப டிவைட் பண்ணி அதில் கிடைக்கிற ரிமைண்டரை எடுத்துக்கணும். ஓகே, எப்போ வரைக்கும் ரிப்பீட் பண்ணுவோம் அப்படின்னா ரிமைண்டர் 0 ஆகுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இது என்னவாக இருக்கும்னா நம்பரும் ரெடியூஸ் ஆகும், ஃபாஸ்ட்டாகவும் நமக்கு என்னவாயிரும், அவுட்புட் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இது ஒரு எஃபிஷியன்ட் வே டு கால்குலேட் தி ஜிசிடி. ஓகே, ஜிசிடி ஆஃப் 2 நம்பர்ஸ். ஓகே, ஸோ C++ல் கோட் எழுதியிருக்கேன். முதல்ல என்ன பண்ணுறேன்னா ஏபி இது ரெண்டும் என்னதுன்னா நம்மளோட இன்புட் ஜிசிடி கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூக்காக டிக்ளேர் பண்ணுறது. A1 B1 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயும் பியையும் ஒரு டெம்பரரி லொக்கேஷனில் நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ ஆர் வந்து டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. அதை மாதிரி எப்போவுமே நான் என்ன பண்ணுறேன்னா ஏயில் பிக்கஸ்ட் நம்பரை ஸ்டோர் பண்ணுறேன். ஏயில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிக்கஸ்ட் நம்பர், அதாவது ஜிசிடி கண்டுபிடிக்க வேண்டிய 2 நம்பரில் இருக்கிற பிக்கஸ்ட் நம்பரை எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயில் ஸ்டோர் பண்ணுங்கள். தென் அதோட காப்பியை நான் என்ன பண்ணுறேன், A1ல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அது மாதிரி இருக்கிற இன்னொரு நம்பர், அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை என்ன பண்ணுங்கள், பிக்கு ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கப்புறம் ஓகே, அதை ஒரு டெம்பரரி வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்குவோம். அசைன் பண்ணதுக்கப்புறம் லாஜிக்கல் ஏரியா, ஓகே, எக்ஸாக்டான லாஜிக்கல் ஏரியாவுக்கு வரலாம். நம்ம என்ன சொன்னோம், முதல்ல ஏயை பியால் டிவைட் பண்ணும், ரிமைண்டரை என்ன பண்ணணும், ரிமைண்டரை எடுத்துக்கணும். ஓகே, ரிமைண்டர் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ ரிமைண்டரை எடுத்துக்கணும் அப்படின்னா முதல்ல ரிமைண்டர் வேணும் அப்படின்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ ஏ மாடுலஸ் பி, ஓகே, ரிமைண்டர் வரும், அதை என்ன பண்ணுறேன், ஆரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை பிக்கஸ்ட் நம்பரை கன்சிடர் பண்ணுறேன், அந்த ரிமைண்டரை அந்த இன்னொரு அனதர் நம்பரை கன்சிடர் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறோம், ரிமைண்டரை செக் பண்ணுறோம். இது நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் திரும்பவும் என்ன பண்ணும், ரிப்பீட் பண்ணும். ஓகே, டு வைல் லூப்பில் என்ன பண்ணும், திரும்பவும் ரிப்பீட் பண்ணும். அப்போது என்ன பண்ணும், இப்போது ஃபஸ்ட்டு இருந்த அந்த பி வேல்யூ இப்போ என்னவா இருக்கும், ஏ ஆயிருக்கும். ரிமைண்டர் எனிவே என்னவாக இருக்கும், அந்த பியை விட ஸ்மாலஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த ஸ்மாலஸ்ட்டால் நான் என்ன பண்ண போகிறேன், டிவைட் பண்ண போகிறேன். இப்படியே என்ன பண்ணுவோம், ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு டைமில் என்ன ஆயிரும் அப்படின்னா 0 வேல்யூ கிடச்சிரும். அதாவது ரிமைண்டர் என்னவாயிரும், 0 ஆயிரும். எப்போ 0 ஆகுதோ அப்போ என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடலாம். அப்போது ஏயில் என்ன வேல்யூ இருக்குதோ அதுதான் என்னது, நம்மளோட ஜிசிடி. ஓகே, ஏயில் என்ன வேல்யூ இருக்குதோ அதுதான் நம்மளோட
ஜிசிடி இங்கே பாருங்கள், இதை ஏயாவும் இதை பியாவும் கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போது 153 மாடுலஸ் 81 அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு ரிமைண்டர் என்னதுவாக இருக்கும், 72வாக இருக்கும். ஓகே, அந்த 72வை தான் நான் என்ன பண்ண போகிறேன், 72வை தான் அந்த ரிமைண்டரை தான் என்ன பண்ண போகிறேன், பியில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, அந்த ஏக்கு என்ன பண்ணுறேன், 81 மூவ் பண்ணிடுறேன். ஓகே, திரும்ப என்ன பண்ணுறோம், இந்த 81க்கும் 72க்கும் என்ன பண்ண போகிறோம், மாடுலஸ் எடுக்க போகிறோம். அதோட ரிமைண்டர் என்னது 9. தென் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மாடுலஸ் ஆப்ரேஷன் பிக்கும் அந்த ரிமைண்டர் இருக்கும், அதனால 72க்கும் 9க்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு தடவை என்ன பண்ணிடுறேன், பியோட வேல்யூ ஏக்கு மூவ் பண்ணிவிட்டு ரிப்பீட் பண்ணும்போது ஏ மாடுலஸ் பி திரும்ப திரும்ப ஒரு மாதிரி பிக்கு என்ன பண்ண போகிறேன், ரிமைண்டரையே அசைன் பண்ணுறேன். தென் 9 வந்து என்னவாயிரும், இப்போ ஏ ஆயிரும். ஓகே, சரி 72 மாடுலஸ் 9 எடுத்தோன்னு வைங்களேன், அப்போ ரிமைண்டர் என்னது 0. ஓகே, ஏயோட வேல்யூ என்னவாக இருக்கும், 9ஆக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஏயோட வேல்யூவை நான் ஸ்டோர் டிஸ்பிளே பண்ணேன்னா அதுதான் என்னது ஜிசிடி ஆஃப் தீஸ் டூ வேல்யூஸ். அந்த ரெண்டு வேல்யூவோட ஜிசிடியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம், ஜிசிடி கண்டுபிடிக்கலாம். இது என்னது எஃபிஷியன்ட் வே ஆஃப் கால்குலேஷன். ஓகே, இந்த A1 B1 வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸுங்களா, ஆனால் ஆக்சுவலாக இது என்ன ப்ரோக்ராமுக்கு தேவையில்லை. நான் வந்து ஃபார்மேட்டட் அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக மட்டும்தான் A1 B1 யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இல்லைன்னா ஜிசிடி மட்டுங்கிறதுனா இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கூட தேவையில்லை. ஓகே, அப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸ்பேஸ் வந்து நம்ம ப்ரோக்ராமில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான். இப்போது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளோட எக்ஸாம்பிள் இருந்தது தான் 153 வந்து பிக்கஸ்ட் நம்பர், இன்னொரு நம்பர் என்ன சொன்னோம், 81 அப்படின்னு சொன்னோம். இப்போ ஜிசிடி ஆஃப் 153 அண்ட் 81 என்னது 9 தான். ஓகேவா, ஓகே, இன்னொரு தடவை ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபிஃப்டி 55க்கும் 20க்கும். ஓகே, இந்த ரெண்டுக்கும் காமன் டிவிசர் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னதான் 5 தான். ஓகே, இது ரெண்டுக்கும் என்னது காமன் டிவிசர் என்னதான் 5 தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஜிசிடி கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், எந்த வேல்யூக்கு வேணாலும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜிசிடி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching my channel.